ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னாக்க, அதாவது தென்னாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுல தென் தமிழகத்தை மிகப்பெரிய, அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவுல ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாவீரனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பூலித்தேவன். பூலித்தேவன்கிறவர் பாத்தீங்கன்னாக்க, அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போர்களை பண்ணியிருக்காரு. ஸோ போர்களை பண்ணாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதிர்ந்து, நான் நெல் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாளையக்காரராக இருந்து ஒரு போர் தொடுத்திருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. ஸோ இதை பத்தி என்னென்ன அவர் சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள அவர் இன்வால்வ் ஆகினாரு, என்னென்ன மாதிரி அவர் யார் யாரை எப்படி வச்சு அந்த உடைக்கு போனாரு, அதை பத்தி நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ அதுல வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் மிக முக்கியமானவர்ல, அதாவது பூலித்தேவனும் ஒருத்தர் தான். அந்த பூலித்தேவன்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல தென் தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும், அதாவது தென் மாவட்டத்துல அதிகமான இந்த மாதிரி போராளிகள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள மிக முக்கியமானவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து, நான் உனக்கு ஏன் ஒரு வரி கட்டணும், உனக்கு நான் வரி கட்ட முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்த்து போரிட்டு, அதாவது மரணம் அடைஞ்சவர் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் ஒரு வீர மரணம் அடைஞ்சாருன்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து யாருன்னு பார்த்தா பாரதியார். பாரதியார் உங்களை சண்டை போட மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஆனா அவரோட பேச்சிலையும் அவரோட பாடல்களையும் எல்லாரையும் அவரோட தேசப்பற்ற அதிகமா எல்லாருக்கும் எடுத்து உரைச்சவர் தான் நம்ம பாரதியார். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்க வஉசி சிதம்பரனார். அவர் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே அவர் சுதந்திரத்துக்காக, இந்த நாட்டுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் பாத்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்துல அவரும் ஒரு போராளியா இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னெடுத்ததாகவும் அப்பைக்கு சொல்லப்படுறாங்க. அடுத்து பாத்தியா ஒண்டி வீரன்கிறவங்களும் அவங்களோட சுதந்திர போராட்டத்துக்காண்டி அவரோட இன்புட்டை அதிகமா கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இந்த மாதிரி பூலித்தேவன் மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனா இதுல முதல் ஆளா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு எல்லாம் முதல் ஆளா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க பூலித்தேவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பூலித்தேவன் தான் முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவர். முதலாக சிப்பாய் கழகம் ஏற்படுது. சிப்பாய் கழகம் பாத்தீங்கன்னா 1857 இந்த சிப்பாய் கழகம் நடக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா தானாகவே 1969 பூலித்தேவன், அந்த பூலித்தேவன்கிறவர் பாத்தீங்கன்னாக்க இந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை தெரிவிக்க விட்டவர் தான் சொல்லலாம். அதாவது அவங்கள பயமுறுத்தி அவங்க நடுங்க வச்சவர் தான் இந்த பூலித்தேவன். பூலித்தேவன்கிறத பாத்தீங்கன்னாக்க அவர் எப்படி இவங்களை எதிர்த்தாரு, என்னென்ன மாதிரி பண்ணாரு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இவர் ஒரு கிங் ஆஃப் நெற்கொண்டான் சேவல், அதாவது அவர் ஊரு. இது எதுக்காண்டி வந்தது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ இவர் நெற்கொண்டான் சேவல்ல அவரை பாளையக்காரரா இருக்காரு. அவரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அங்கேயே தான் அவரோட வரலாறு தொடங்குது. அவர் அங்கே அவர் அவரோட ஆட்சி தொடங்கும் போது ஒரு கையில வாளும், ஒரு கையில கேடயமும், ஒரு கம்பீரமான மீசையும், அவரை பார்த்தாவே பயப்படுவாங்க. அந்த அளவு ஒரு கம்பீரமான மனுஷனா அவர் அந்த அந்த காலத்துல இருந்திருக்காரு. அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவரை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னாக்கா வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு பாளையக்காரராகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 67 பாளையக்காரங்களுக்கு மேல அப்ப ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மிக முக்கியமானவர் பாத்தீங்கன்னாக்க இந்த பூலித்தேவன். அவர் ஆட்சி பண்ணும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கனாக்க, எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு முழக்கமிடுறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் கப்பல்லாம் கட்ட முடியாது, நெற்பயிர்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு கண்டிப்பா அவர் சொல்லிடுறாரு. மதுரையை மையப்படுத்தி இவர் மதுரையை மையப்படுத்தி இவர் 1529 டு 1736 வரையும் இவங்க நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த நாயக்கர் மன்னர்கள் பாத்தீங்கன்னாக்க ஆட்சி பண்ணும்போது இது பாளையக்காரர்கள் இல்லாம தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டயத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, தனித்தனியா பாளையக்காரர்களை பிரிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 67 பாளையக்காரர்களை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இதுல தான் இவங்க
புலித்தேவன்கிறவர் நிற்கொண்டான் சேவல் அவங்க வந்து அங்கே வந்து புலித்தேவன் போறாங்க. வந்து இவங்க மூதாதையர்லாம் வந்து வேற ஊர்ல இருந்து வந்தவங்க. அதாவது திருநெல்வேலி ஆவுடையார்புரம் புலித்தேவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூதாதையர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களாம். இவங்க வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்து அங்கே இருந்து வந்து அவங்க வர்றாங்க. 12ஆம் நூற்றாண்டுல அவங்க வந்து இடம்பெயர்ந்து இங்க திருநெல்வேலி வர்றாங்க. திருநெல்வேலியில வந்து சங்கரன் கோயில்ல வந்து அங்க பக்கத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. சங்கரன் கோயில் பக்கத்துல அவங்க அப்பா பேரு வந்து சித்திரபுத்திர தேவர். அண்டு அவங்க அம்மா பேர் பாத்தீங்கன்னாக்க சிவஞான சிவஞான நாச்சியார். அவங்க அம்மா பேர் சிவஞான நாச்சியார், அவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னாக்க சித்திரபுத்திரா. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் செப்டம்பர் 1 பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வைத்த பேரு பாத்தீங்கன்னாக்க காத்தப்பாதுரைன்னு அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுறாங்க. கலைகள் கற்றுக் கொடுத்து அவர் வந்து நிறைய வந்து போர் பயிற்சிகள் எடுக்கிறாரு. போர் பயிற்சிகள் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயுமே ஆர்வமா இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துல யானைகள்லாம் வந்து மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும். அதாவது விளைநிலங்கள்ல வந்து பூந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து உள்ளடிக்க போய் அந்த யானைகளை வந்து விரட்டுறதா இருக்கட்டும், அடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவர் ஒரு மாவீரனா வந்து அந்த காலகட்டத்துல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு புலிகள் வேட்டையாடுறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில போயிட்டு அங்கே வந்து புலிகளை வேட்டையாடி அதுல இருந்து வர்ற பல்லுகள் எல்லாம் வந்து அவர் வந்து அணிஞ்சுக்கிறதாகவும் அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து அவருக்கு வந்து அந்த புலிகளை வேட்டையாடுறாரு. ஸோ அதனாலதான் அந்த அவர் பேர் வந்து பூலித்தேவன் அப்படிங்கிற பேரு வந்து அவருக்கு மாற்றப்படுது. காலகட்டத்துல பட்டம் சூட்டப்படுறாருனாக்க 1726 இவர் பட்டம் சூட்டப்படுறாங்க. அது என்னன்னாக்க ஆவுடையார்புரம் பாளையக்காரரா வந்து இவர் ஆகுறாரு. ஆவுடையார்புரம் பாளையக்காரர் ஆனவனே இவர் வந்து அப்பைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாளையக்காரர்கள்ல முக்கியமான யார் யார் வந்து பாளையக்காரர்களா அதிகமா இருப்பாங்கன்னாக்க கள்ளர், மறவர், வடுக சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்களாம். ஆனா இவர் வந்து புலித்தேவன் பாத்தீங்கன்னாக்க மறவர் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதனால புலித்தேவன் வந்து மறவர் குலத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இவர் வந்து அரசர் ஆகிட்டாங்க. அரசர் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது அவங்க மாமன் பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா கயல்கண்ணி நாச்சியார். அவங்க பேர் தான் வந்து புலித்தேவனோட மனைவி. அவங்க கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட சகோதரர் இருக்காரு. அவரோட சகோதரர் வந்து இவருக்கு புலித்தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நண்பனாகவும் இவருக்கு நிறைய உதவிகளை செஞ்சதாகவும் சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பூலித்தேவன் வந்து சித்திரபுத்திர, சிவஞானா, பாண்டியன் இந்த மாதிரி 3 குழந்தைகள் வந்து அவருக்கு பிறந்திருக்கு. இவங்க 3 பேரும் வந்து அவங்க குழந்தைகளா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கனாக்க இவர் வந்து ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் மூலியமா ஒரு ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதுதான் அவர் பேர் தான் ராபர்ட் கிளீவ். அவர் வந்து தென்னாட்டுல வந்து பாளையக்காரர்கள் எல்லாரும் வந்து எனக்கு வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து இல்ல முடியாது, நீ என்ன பண்ணிக்க அப்படின்னு இவர் வந்து ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு. அவர் வந்து என்னைய மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாளையக்காரர்கள்ல வந்து புலித்தேவன் மட்டும் போக மாட்டேங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1750 வந்து ராபர்ட் கிளேட் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1755 பாத்தீங்கன்னாக்கா கார்னல் கரண் புலித்தேவன் கிட்ட வந்து நீ வந்து கண்டிப்பா நீ எங்களுக்கு வந்து செஞ்சே ஆகணும், வரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பூலித்தேவன் கொடுக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு அவரும் அப்பவும் சொல்லிடுறாரு. இந்த பேர் வந்துச்சுனாக்க இந்த மாதிரிதான் அவர் வந்து அவங்களுக்கு வந்து பாளையக்காரர்கள்ல இருந்து இவர் வந்து அதிகமா வரி கொடுக்காத யாருக்குமே வரி கொடுக்காதனால, அதாவது ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்காதனால நெற்கொண்டாபுரம் சேவல்ங்கிற பேர் வந்து அப்பதான் வந்து அவருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்துல வந்து சங்கராம் கோயில் வளாகத்துல அவர் வந்து அமைஞ்சிருக்காங்க. அவரை வந்து அடக்க பல முறை வந்து போர்கள் நடக்குது. ஆனா அவரை வந்து அடக்க முடியல. என்ன பண்றாங்கனாக்க அவரை கொல்றதுக்காண்டி ஆங்கிலேயர்கள் பல தடவை வந்து போர் தொடுக்குறாங்க. ஆனா அவரை கொல்ல முடியல. ஏன்னாக்க அவரை வந்து ஆல்ரெடி வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களா வந்து ஒரு கூட்டமா வந்து ஒரு படைகளை வந்து அவர் வந்து திரட்டுறாரு. அது யாருனாக்க பக்கத்தில் உள்ள பழையக்காரர்கள் வந்து இவரை வந்து படைகளை கூட்டுறாரு. உருவாக்குனவங்கதான் கொட்டான், அதே மாதிரி வந்து சேத்தூர், வடகரை இந்த மாதிரி உள்ளவங்களையும் வந்து இவரை வந்து அவங்க படைகள்ல சேர்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து போருக்கு போறதுமாக இருந்திருக்காங்க.
வந்து இவர் வந்து எது தொட்டாலுமே வந்து வெற்றி பெறுது. இவர் எந்த போருக்கு போனாலும் அந்த போர்ல இவர் வெற்றி பெறுறாங்க. ஸோ இதனால ஆங்கிலேயர்களுக்கு பெரும் தலைவலியா இருந்தது அந்த டயத்துல இவரு தான். ஸோ இவர் என்ன அந்த டயத்துல தான் இவருக்கு ஒரு சிக்கல் உருவாகுது. ஒரு துரோகினால. அது வேற யாரும் இல்ல. அந்த துரோகி யாருன்னா முகமது யூசுப் கான். முகமது யூசுப் கான் வந்து அதாவது மருதநாயகம் சொல்லிட்டு இருக்கிற முகமது யூசுப் கான். முகமது யூசுப் கான் என்ன பண்றாருன்னா இவர் மேல போர் தொடுக்க வர்றாங்க. போர் தொடுக்க வரும்போது அங்கே அவர் தோத்து போயிடுறாரு, விரட்டி அடிக்கப்படுறாரு. ஸோ இதனால வந்து கோவத்துல இருந்த யூசுப் கான் அவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. ஒரு அவர் ஒரு பிளான் பண்ணி அவங்க அங்கே அவங்க படையில இருக்கிறவங்களுக்கு வந்து தானியங்கள் அதே மாதிரி நிறைய சலுகைகளை செஞ்சு அதாவது லஞ்சமா கொடுத்து அவங்கள இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டாரு. பிரிச்சு அங்க உள்ள நிறைய படைக்காரர்கள் வந்து இதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறாரு. இவரோட படைபலம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இதை ஒரு மூலதனமா வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த யூசுப் கான் வந்து இவரை வந்து அட்டாக் பண்றாங்க. அதாவது ஆங்கிலேயர்களும் யூசுப் கானும் சேர்ந்து இவரை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பிளேயர்களும் மருதநாயகம் சேர்ந்து போர் தொடுக்குறாங்க. 1761 1761 போர் தொடுக்கும் போது இதுல வந்து மருதநாயகம் வெற்றி பெறான். ஏன்னா ஆங்கிலேய படைகளும் சேர்ந்து அவங்களோட பீரங்கி படைகளுக்கு மத்தியில இவனால எதுவும் பண்ண முடியல. அப்ப நிறைய பேர் இறந்து போறாங்க. போர் வீரமரணம் அடைகிறாங்க. இதுல புலித்தேவன் என்ன பண்றாருனாக்க அவர் வந்து அங்கே வந்து தலைமறைவாகிறாரு. அதாவது 1764 மருதநாயகம் வந்து நடந்து முடிஞ்சவன இவங்க வந்து என்னக்க தலைமறைவாயிட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் வந்து இறந்துடுறாரு. இறந்தது செய்தி கேட்டவொடனே இவர் வந்து 1764 வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இந்த நெற்குட்டான் செல்வி பகுதிக்கு வந்து வர்றாங்க. வந்து அங்க வந்து எல்லாரையும் வந்து பாக்குறாரு. ஸோ பார்த்து அங்க வர்ற செய்தி வந்து எப்படியோ வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியப்பட்டு விட்டது. ஆங்கிலேயர்களுக்கு தெரியப்பட்டவொடனே அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா மிகப்பெரிய படைகளை கூட்டிக்கிட்டு அவரை கோட்டையை நோக்கி வர்றாங்க. வருது. அதாவது 1767 கேப்டன் கார்பரி அவங்க தான் வந்து இந்த படைகளுக்கு தலைமை தாங்கி கூட்டிட்டு வர்றாங்க. வாசநல்லூர் கோட்டையை வந்து தாக்குறதுக்கு அவங்க வர்றாங்க ஆங்கிலேயர் படைகள். ஸோ அப்ப வரும்போது என்னன்னாக்கா அப்ப ஆங்கிலேயர் படைகள் வந்து அதுலயும் வெற்றி பெறுறாங்க. ஏன்னாக்கா இவங்கள்ட்ட பீரங்கி இதுகளை வச்சு இவங்க வாழ்படையினால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் வந்து என்னன்னாக்கா இவர் வந்து அங்க விழுந்தவனே அவர் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க வாழ்ந்ததாக சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல அவர் வந்து புலித்தேவன் வந்து 1750 இருந்து ஒரு 17 ஆண்டுகள் வந்து அவர் வந்து ஆட்சி செய்ததாகவும் இந்த வரலாற்று இதுல வந்து சொல்லப்படுறாங்க. வீரப்படைகளும் அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக முதலா ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழன்ங்கிறத ஒரு இதுல பறைசாட்டியிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இதுல வந்து 2-3 இது சொல்றாங்க அவரோட மர்மங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கைது பண்ணி அவரை கொண்டு ஜெயில அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயிட்டாரு, அங்கே போயிட்டு அப்படியே இருந்தாக்கலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம அவர் வந்து பீரங்கி முன்னாடி அவரை சுட்டு கொன்னுட்டாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயில இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து கோயில்களுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது, சுக்குநாதர் இவங்களை வந்து சாமி கும்பிடுறத ரொம்ப வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஸோ அது இல்லாம இவர் அந்த பாளையக்காரரா இருக்கும்போது நிறைய